ஒரு கிராமத்தில் ஒரு குட்டி எலி மற்றும் அதன் குடும்பம் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தனர். எலியின் தாய் எப்போதும் எலிகளுக்கு உபதேசம் செய்வாள். வழியில் எப்போதும் கவனமாக இரு. பூனை எப்போதும் எங்களை பிடிக்க தயாராக இருக்கும். அது எப்போது எங்கு வருமென நாம் சொல்ல முடியாது. அதனால் எப்போதும் விழிப்புணர்ச்சியாக இரு. இதை பற்றி எப்போதும் கேட்டு வந்த குட்டி எலி தன் தாயின் வார்த்தைகளை அப்படியே எடுத்துக்கொள்ளவில்லை. அதன் எண்ணம், நான் வேகமாக ஓட முடியும், பூனை என்னை பிடிக்க முடியாது என்ற எண்ணத்தில் ஒரு நாள் வெளியே சென்றது. உணவை கொண்டு வருவதற்காக தன்னுடைய வீட்டின் அருகேயுள்ள ஒரு இடத்திற்கு சென்று அங்கு விளையாடி கொண்டு இருந்தது. அப்போது ஒரு பெரிய பூனை அதன் அருகில் வந்து மறைந்து பார்த்தது. குட்டி எலி மிகவும் மகிழ்ச்சியாக விளையாடி கொண்டிருந்த போது பூனையை கவனிக்கவில்லை. அது பூனை வருவது பற்றி நினைத்ததே இல்லை. சில நொடிகளில் பூனை தனது பெரிய கால்களை விரித்து எலியை பிடிக்க தயாராகி வந்தது. எலி திடீரென பின் திரும்பி பூனையை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தது. தாயின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன. எப்போதும் விழிப்புணர்வாக இரு. அது உடனே எதுவும் யோசிக்காமல் அதன் வாழ்வை காப்பாற்ற விரைவாக ஓடத் தொடங்கியது. ஆனால் பூனை வேகமாகவே அதன் பின் வந்தது. எலி அதிர்ச்சியிலும் பயத்திலும் தன் வாழ்வை காப்பாற்ற முயற்சிக்க பூனை அதனை துரத்தி கொண்டே வந்தது. சில நொடிகள் போன பிறகு எலி ஒரு பெரிய குழியின் உள்ளே ஓடிவிட்டது. பூனை அதனை பிடிக்க முடியாமல் வெளியே நின்று அதிர்ச்சி அடைந்தது. இந்த அனுபவத்தால் எலிக்கு ஒரு பெரிய பாடம் கிடைத்தது. அது வீட்டிற்கு திரும்பியதும் தன் தாயிடம் மன்னிப்பு கேட்டது. நான் உன் வார்த்தைகளை கேட்காமல் விழிப்புணர்ச்சி இழந்து விளையாடி கொண்டிருந்தேன். அதனால் நான் பூனையிடம் சிக்கிக் கொள்ளப் போகிறேன் என்று நினைத்தேன். ஆனால் எனது பாக்கியத்தால் தப்பித்தேன் என்றது. அதை கேட்டு தாய் எலி சொன்னது, நீ இதை ஒரு முக்கிய பாடமாக நினைவில் கொள். இந்த உலகம் ஆபத்துக்கள் நிறைந்தது. எப்போதும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். நாம் எது முக்கியம் என்று தெரியாமல் எப்போதும் சுயநலத்தில் மூழ்கி விளையாடினால் நம்மை சுற்றியுள்ள ஆபத்துகளை மிஞ்ச முடியாது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் விழிப்புணர்வாக செயல்பட வேண்டும். குட்டி எலி தாயின் வார்த்தைகளை இப்போது உண்மையாக புரிந்தது. அது அதன் வாழ்நாளின் முற்பகுதியில் எடுத்த முடிவை மாற்றிக்கொண்டது. இனி எப்போதும்